நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், திதி இன்று மாலை 5:15 வரை, பஞ்சமி, பின்பு சஷ்டி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:58 வரை, சுவாதி, பின்பு விசாகம், யோகம் இன்று பிற்பகல் 1:58 வரை, சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:58 வரை, உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு கம்மியாகத்தான் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு தான் ஓட்டி செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. கொடுத்த பாக்கியனை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு நன்மையை கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கூட்டு முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். இப்போதைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம். உத்தியோகம் நிமித்தமாக கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு கட்டுக்கடங்காமல் செலவுகள் இருக்கும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். தயவு செய்து கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பம் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் சுய தொழில் லாபம் அடைவீர்கள். ஓரளவு சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் மாணவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. எது எப்படியோ படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சிறு வயது முதலே புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெற கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். என்று சிறு செயலும் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையானதாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்துவிட முடியும். பரணி நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதலாகவே இன்று நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். கிருத்திகை உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று அபூர்வமான செயல்திறன் வெளிப்பட கொடுங்க. ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று உங்களுடைய பொருளாதாரம் விருத்தி அடையும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். யதார்த்தமாக அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்கள் பாதுகாப்பது நல்லது. முக்கிய செலவுகளுக்கு கொஞ்சமாக பணக்கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வியாபாரங்கள் திட்டமிட்டபடி நடக்குங்க. என்ன ஒன்று பண வரவு தாமதமாகத்தான் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் யதார்த்தமாக நடந்து கொள்வது நல்லது. சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவார்கள். என்று பிள்ளைகளால் உங்களுக்கு சின்னதாக மன வருத்தமும் இருக்க கொடுங்க. என்று யார் என்ன சொன்னாலும் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது.
என்று கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. ரிஷபராசினியர்கள் புது முயற்சிகள் ஏதும் மேற்கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மனம் கோணாமல் அடுத்தவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுக்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று பெண்கள் முன்கோபம் அடைவீர்கள். மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். பண வரவு கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். காதலை பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். காதல் வெற்றி நடை போடும் அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். கண்டிப்பாக கல்வியில் உள்ள தடைகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். மாந்திரிகம் செய்கின்றேன் என்று பண விரயம் செய்யாதீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லும் செயலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மேலோங்கி விட கொடுங்க. மதிய நுட்பத்துடன் வேலை செய்தால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. ரோகிணி. இந்த நாள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. முழு முயற்சி எடுங்கள். எதிலும் உங்களால் ஜெயிக்க முடியும். காசு பணத்திற்காக நீங்கள் அதிகமாக ஓட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்காதீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக உருவாகும். மிருக சிரிஷம். நல்ல நட்பினை சேர்த்து கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுங்கள். ஒரு கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கும் போது கவனம் வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையால் பணவரவு இருக்குங்க. என்று சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். மிதுனம் ராசி நேயர்கள் இன்று மதிநுட்பத்தால் காரியங்களை வச்சிருக்குங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. செயல்களில் உத்வேகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பண்ணி சிறப்பாக இருக்கும். இனிமையான காரியங்களை செய்து இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று சகோதர விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சகோதரத்தில் கொஞ்சம் நீங்கள் பேச்சை குறைத்து கொண்டு பேசுவது நல்லது. நம்பிக்கையை மட்டும் எதிலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பண வரவு சீராகத்தான் இருக்க கொடுங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஒரு பக்கம் இருக்கின்றது. உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம், பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையும் நீங்கள் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நல்லது. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். என்று மூட நம்பிக்கைகளை கவனம் வேண்டாம். திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகும். என்று பெண்கள் அமைதியுடன் செயல்படுவது நல்லது. பெண்கள் முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அவசரம் எதிலும் பட வேண்டாம். பெண்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை விரிவு செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடல் கடந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். என்ற அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்கள் கவனமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருபாதிரை
நுட்பமான அறிவு வெளிப்படக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. கடந்த கால சிரமங்கள் ஓரளவு சரியாகி விடக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடுங்க. மன அமைதி பாதிக்கும்படி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் செயல்படுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூசம். மூட நம்பிக்கைகள் வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம் செய்கின்றேன், மாந்திரிகம் செய்கின்றேன் என்று எதிலும் கலந்து கொள்ளாதீர்கள். பணபரியம் செய்யாதீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு விட்டு வெற்றி பாகை சூடுவீர்கள். சிலர் உங்களை வேண்டுமென்றே சங்கடப்படுத்துவார்கள். அதனை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். சிலர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த எண்ணிக்கை மேற்கொள்வார்கள். தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தெளிவாக வையுங்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதனை எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை நீங்கள் செய்யுங்கள். பேரம் என்பது எதிர்த்து பேசுவது அல்லங்க, அமைதியை வெளிப்படுத்துவது. அதுவே ஒரு சிறந்த வீரத்திற்கு உரியதாக இருக்கும். அதனை எப்பொழுதும் கடைபிடியுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். கண்டிப்பாக வரும். வாகனத்தில் மட்டும் பொறுமையாக சென்று வர வேண்டும். வாகனத்தில் நீங்கள் செல்லும் பொழுது வாகனத்திற்குண்டான அனைத்து விதமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட பேப்பர்களை கையில் வைத்துக் கொள்வது நல்லது. எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருக்கட்டும். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருங்கள். முடிவில் தெளிவாக இருங்கள். இன்று பெண்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். புதிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். என்ன ஒன்று, பெண்களுக்கு இல்லத்தில் பணி சுமை இருக்க கொடுங்க. காதில் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். முடிவில் தெளிவாக இருக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. நம்பிக்கை இழக்க வேண்டாம். கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் பேசுங்கள். மனசுக்குள் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சிறு வயது முதலே இறைவனை முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தக்க சமயத்தில் எல்லாம் நடைபெற கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக கையாளுவது உங்கள் கையில் உள்ளது. பூசம். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையிலும் கடந்து இன்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அலுவலக வேலைகளை மிக கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தொழிலும் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. இன்று மனம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று நீங்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லுங்க. வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கூடிவிடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து கொள்ள முடியுங்க. நிலவை பணிபுரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று சிம்ம ராசினியர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சிம்ம ராசினியர்களுக்கு என்று முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. என்று உங்களுடைய தனித்திறமையும் வெளிப்படுத்துவீர்கள். செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்
கண்டிப்பாக குறையுங்க. நிலுவை பணமும் வசூலாகிவிடும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமை இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. அதற்கு ஏற்ற நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகிவிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை இன்று பளிச்சிடும். பணவரவும் அதிகரிக்கக்கூடும். அடுத்தவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக எதையும் செய்வது நல்லது. பெண்கள் குழப்பமடைய வேண்டாம். மன நிம்மதி கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சந்தோஷமிக்க சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். மனக்குழப்பம் வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறுவயது முதலே கற்றுக்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று சமூக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் எப்பொழுதும் செய்ய வேண்டாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் அடையுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக சுப செலவுகள் இருக்க கொடுங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனைவி வழியில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். நெருக்கடியான சூழல் கொஞ்சம் நிலவ கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது மிக நல்லது. உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. யோசியுங்கள். முடிவில் தெளிவாகிடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். சில பணிகள் தடையாகத்தான் இருக்கும், தாமதமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நடைபெறக்கூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயின் மூலம் உங்களுக்கு தனவரவு ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாக்கை ஓரளவு காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். என்று புதிய அனுகூலம் உங்களுக்கு உருவாக கொடுங்க. தனவரவு தாராளமாகவே இருக்கக்கூடும். சிலருக்கு வீட்டை அழகுபடுத்தக்கூடிய கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. வழக்கத்தை விட கூடுதலாக நேரம் ஒதுக்கி எதிலும் ஈடுபடுவீர்கள். சமைக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறும். மற்றவுடன் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க. சுபமாக முடிந்துவிட காரியம் கொஞ்சம் சற்று தாமதமாக இருக்கக்கூடும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சாதகமாக முடியும். வரவேண்டிய பணமும் சீராக வந்து கொண்டிருக்கும். பெண்கள் குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை நம்பிக்கை வேண்டும். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று மனசுக்குள் சந்தோஷம் வெளிப்பட கொடுங்க.
காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இயலாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இறை வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். யாரை நம்புவது போன்ற சிக்கல் கொஞ்சம் இருக்கும். அதனையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பழகுவது நல்லது. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள், அது போதும். சித்திரை நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு பொறுமை உண்டாக கூட்டும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். யோசித்து எதையும் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். நடப்பது ஒன்று எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று இஷ்ட தெய்வ அருளை மட்டும் முழுமையாக நம்புங்கள். குலதெய்வ வழிபாடு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதானத்தை பின்பற்றுவது இன்று மட்டுமில்லை, எப்பொழுதும் நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிவது நல்லது. பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்கும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். மனசுக்குள் உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுப்புகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் வரக்கூடும். வியாபாரம் லாபகரமாகவே நடக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தூர தேசத்து பிரயாணங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கு தகையின்றி எல்லாம் நடைபெறக்கூடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடுங்க. ஆரோக்கிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று நுட்பமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதானம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். கல்வி பற்றிய அறிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த நாள் உங்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்குங்க. பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். நகை பணத்தை மட்டும் தயவு செய்து இரவல் கொடுக்க வேண்டாம். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். நிதானமாக காரில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் ஏற்பட்டு பின்ன சரியாக்குங்க. மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபடாதீர்கள். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஸ்வாதி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழம் இருக்கின்றது. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இயற்கைக்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டாம். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் பொங்குங்க. வாகன சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வாகனத்தின் மூலம் உங்களுக்கு நல்லவையும் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. விசாகம் என்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மனசுக்குள் உங்களுக்கு நிதானம் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு இருக்கக்கூடும். நகை பணத்தை மட்டும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நேருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. முடிவுகளை லாபகமாக இன்று நீங்கள் எடுப்பீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள்.
தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவை பணம் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடுங்க. எளிய முயற்சியால் வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்த காலம் வீசக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே முடியும். விருப்பமானவுடன் சந்திப்பு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடும். அவர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. வாகன சேர்க்கை சிலருக்கு இருக்கக்கூடும். இன்று நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை கேட்க கொடுங்க. இன்று தொழில் நிமித்தமாக இரவு நேர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று சுய கௌரவம் மேலோங்கிவிடக்கூடும். முடிஞ்சளவு ஓய்வாக இருப்பது நல்லது. பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். முக வசீகரத்தையும் பெறுவீர்கள். இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். என்று சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாணவ கண்மணிகள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இயன்றளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்பட கொடுங்க. நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். எளிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நிலவி பணமும் இன்று வந்து சேரக்கூடும். விருப்பமானவுடன் சந்திப்பு இன்று ஏற்பட கொடுங்க. இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு சில பணிகள் கண்டிப்பாக இருக்கும். வெற்றி பாகை கண்டிப்பாக சூடும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று ஒரு நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்படக்கூடும். பேசுவதில் சின்ன சின்ன சிக்கல் இருக்கக்கூடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிவிடக் கொடுங்க. எளிய முயற்சியால் காரியங்களை வெற்றி அடைவீர்கள். சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சந்தோஷம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரிடம் யதார்த்தமாக நீங்க நடந்து கொள்வீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வறட்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடுங்க. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதனை தடுக்கலாம். வாரத்திற்கு இருமுறை எண்ணெய்க்கு தலையில் தேய்த்து குளிப்பது நல்லது. பிள்ளைகள் மனம் மகிழும்படியாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடும். என்று பெண்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு இன்று பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு நீங்க ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியை ஏற கட்டிவிட்டு நன்கு பாடங்களை படியுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். குடும்ப பெரியவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. போராடம் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து இன்று மகிழ்வீர்கள். பொறுப்புடன் இன்று காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது மனக்குழப்பம் வரக்கூடுங்க. அதனை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். இன்று அடுத்தவரை நம்புவதில் சிக்கல் இருக்கும். கெட்ட சகவாசனை மட்டும் தயவு செய்து அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. உத்திராடம் இன்று முயற்சிகள் திருமணையாகும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்று நட்பு உங்களுக்கு மலர கொடுங்க. எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை கொஞ்சம் வரலாம், சமாளித்து விடுவீர்கள். மன அமைதியை பாதிக்கும்படி சில நிகழ்வுகள் நடக்கும். சண்டை சச்சரவுகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை நீங்க சரி செய்வது நல்லது. அளவான பண வரவு தான் கிடைக்குங்க. மின்சார உபகரணங்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்குங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான பலன் எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகம் நிமித்தமாக பணிகள் என்று செய்ய வேண்டியிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க கொடுங்க. பொருளாதார நிலையும் சீராக உயரும். பணி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. என்று பெண்கள் குடும்பத்தில் உள்ள சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இந்த நாள் வீணான விவகாரங்களை தரட வேண்டாம். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உடைய பொருளாதார நிலை சீராக உயரக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கனிவான பார்வை கண்டிப்பாக இருக்குங்க. மனம் அமைதி பாதிக்கும்படி எதிலும் ஈடுபடாதீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். பார்த்து பக்குவமாக பழகுங்கள். அது போதுங்க. யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. திருவோணம் என்ற வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பணி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம் தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சோதனைகளை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளையும் எடுக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம். பண விரயமும் செய்ய வேண்டாம். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். என்று உங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை நீங்க
ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அளவான பணவரவே இன்று கிடைக்க கொடுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். திடீர் மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உயருங்க. கிடைக்கப்பெற்ற வாழ்க்கையை நீங்க சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். திறமைகள் இன்று வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சும் இருக்கும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காதல் திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, மாணவர்கள் பாடங்களை நன்கு படிப்பதும் நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்புகளை உயர்த்துவதற்கு முயற்சியில் மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்களும் உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இடைவிடாமல் பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். இரவும் பகலமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். என்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அன்பை கொண்டு எதையும் சாதித்து விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு காசு பணம் கையில் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்க கொஞ்சம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட வேண்டிய சூழல் இருக்கின்றது. சின்ன சின்ன கோபங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் யோசித்து தான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். உடைய குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தகுதி திறமை வளர்த்து கொண்டால் வெற்றி வாகை சூட முடியுங்க. சில இடங்களில் கோபம் அதிகமாகவே இருக்கக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு தெய்வீக நம்பிக்கையில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டிரம் தின நாட்களில் கொஞ்சம் நீங்க அமைதியை பேணி பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். அடுத்தவருடைய மட்டும் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அஸ்திவாரம் இடக்கூடிய பணிகளை எல்லாம் இன்று செய்து முடிவீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்று விரோதமாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அவரிடம் கொஞ்சம் பொறுமையை வெளிப்படுத்திக் கொள்வது நல்லது. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டு தான் இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. வெளியூர் பயணங்களை சாதகமாக இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்களும் ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். என்று கூட்டுத் தொழில் கொஞ்சம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கூட்டுத் தொழில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிரமம் பார்க்காமல் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுங்கள். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்குங்க. பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனமும் இருக்கட்டும். காதில் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கஷ்டத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும். மனக்கவலை கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்களுக்கு அற்புதம் நிகழும் நாளாக இருக்குங்க.
என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மாணவர்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. குழப்பம் வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகள் எடுக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்கள் தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொழில்நுட்ப அறிவு கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன வலிமை பெற்றுக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. காசு பணம் கையில் புழங்க கொடுங்க. என்ன ஒன்று குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அனுசரித்து செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று நீங்கள் இரவு பகலாக உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். ரேவதி. யாரிடமும் எல்லோரிடமும் நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அடுத்தவரை வீண் விமர்சனம் செய்ய வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.